ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிச்சமான சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி மிச்சமான சாதத்தை எடுத்துக்கோங்க. இதை வந்து கைவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இந்த தக்காளி வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துடுங்க. இந்த கலவையை இந்த சாதத்தில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு சோள மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த உருண்டையை அந்த சோள மாவில் எடுத்துகிட்டு நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டேன். எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க வந்துட்டு இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.